ஒளிபரப்ப உதவுபவர்கள் மனைவி மேரி ஜெனோவி மற்றும் குடும்பத்தினர். திரு ஜே சூசை மைக்கேல் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியிலே திருவருகை காலத்தில் 3வது நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு நீதிமான்களின் அரசர். எனவே இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் வருகின்ற பொழுது அங்கு தூய ஆவியானவர் செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். நீதிமானாக இருக்கின்ற யோசேப்பு எவ்வாறு அந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாரோ, அதே போல நாமும் இறைவனுடைய தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தகுதி உள்ளவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைதனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதோ, நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, நாள்கள் வருகின்றன,
அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேலை மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்பத்தினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்களை துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வலியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிர்களை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என பெயரிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய தாய் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் உங்களுக்கு நிறைவாக ஆசிர்வதித்து அருள்வாராக.
இறைவன் எங்கே இருக்கிறார் என் வாழ்வில்? பல சோதனை வேளைகளில், துன்பங்களில், துயரங்களில், வேதனைகளில் மனிதன் நாம் இயற்கையாக கேட்கின்ற ஒரு கேள்வி, இறைவன் எங்கே இருக்கின்றார்? இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் என்று விவிலியத்தில் வாசித்தோம். உன்னோடு இருக்கின்ற கடவுளை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய்? உன்னோடு பேசுகின்ற கடவுளை நீ எவ்வாறு அந்த வார்த்தைகளை கேட்கிறாய்? உன்னோடு உனக்கு நல்ல குணங்களை கொடுக்கின்ற கடவுளை, இறைவனை நீ எவ்வாறு பயன் பெற்றுக் கொள்கிறார்? ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று வாழ்வில் பல நிலைகளில் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துன்பம் வருகின்ற பொழுது, இழப்பை பெறுகின்ற பொழுது, குடும்பத்தில் துயரம் வருகின்ற பொழுது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மோடு இருக்கின்ற அந்த இறைவன் இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்வது போல நாம் அதை நம்முடைய வாழ்வில் எப்படி நாம் உணர்கிறோம்? மழை பெஞ்சா ஐயோ ஈரமாகிவிட்டது என்று உணர்கிறோம். நெருப்பை தொட்டா சுட்டு விட்டது என்று உணர்கிறோம். காற்று அடித்தால் இன்னும் காற்று அடிக்கிறது என்று உணர்கிறோம். இறைவன் படைத்த படைப்புகளில் நாம் இந்த உணர்வுகளை இறைவன் கொடுத்தார் என்று உணர்கின்ற பொழுது இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற உணர்வு உங்களில் இன்னும் உணர முடியவில்லையா? இதுதான் இந்த இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு சொல்லுகிறார். யோசேப்பு மரியாள் கருவுற்று இருப்பது தெரிய வந்த பொழுது அதை அவரை விலக்கிவிட வேண்டும் என்று ஒரு உணர்தலை அவர் உணர்கிறார். நான் நேர்மையானவன், அதை யார் முன்பும் சொல்லாமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெறுகிறார். அந்த உணர்வை பெறுகின்றதன் வழியாக இறைவனுடைய உணர்வையும் அவர் உணர்கிறார். தூய ஆவியின் வழியாக அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான், இறைவனால் தான், கடவுளால் தான் என்பதை அவர் உணர்கின்ற பொழுது அதற்கு அவர் என்ன செவி சாய்க்கிறார், எப்படி செவி சாய்க்கிறார் என்பதை நமக்கு உணரச் செய்கிறார். அப்படி உணரச் செய்கின்ற அந்த இறைவனின் வழியாக யோசேப்பு அவரை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்வில் இறைவன் பல நிலைகளில் நம்மை அவருடைய உடனிருப்பை நமக்கு உணரச் செய்கிறார். திருமுழுக்கின் வழியாக உணரச் செய்கிறார். நற்கருணை வழியாக உணரச் செய்கிறார். உறுதி பூசுதல் வழியாக நமக்கு உணரச் செய்கிறார். இன்னும் 7 திருவருட்சாதனங்களில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை உணரச் செய்கின்ற பொழுது சூசியப்பர் அவர் எவ்வாறு அவருக்கு உணரச் செய்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டாரோ நாம் ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அந்த உணர்தலை, உடனிருப்பை, நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நம்மோடு இருக்கின்ற கடவுளுடைய உடனிருப்பை நாம் எவ்வாறு உணர்கிறோம்? திருமுழுக்கு எதுக்கு பெறுறோம்? நற்கருணை எதுக்கு பெறுறோம்? உறுதி பூசுதல் எதுக்கு பெறுறோம்? ஒப்புர அருள் சாதனங்களை எதுக்கு பெறுறோம்? குருத்துவத்தை எதுக்கு பெறுறோம்? திருமுழுக்கு நம்ம எதுக்கு பெறுறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் அந்த உடனிருப்பை, நம்மோடு இருக்கின்ற அந்த உடனிருப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டோம் என்றால், சூசியப்பரும் அவருடைய உடனிருப்பை புரிந்து கொண்டதனால்தான் அவர் நினைத்ததை மீண்டுமாக மாற்றி ஏற்றிக் கொள்ளுகிறார். மரியாவை விலக்கிவிடவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், வாழ்கிறார். நாம் என்றைக்காவது நம்முடைய இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறதா?
இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய இந்த நவநாள் திருவருகை காலத்தினுடைய நவநாட்களை நாம் பெருமகிழ்வோடு நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அந்த பெருமகிழ்வை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் எப்படி நாம் நம்முடைய உணர்வுகளை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அப்பா அம்மாவை நான் திட்டிவிட்டேன், நான் ஏன் திட்டினேன் என்ற உணர்தலை பெற்று அவர்களுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? உறவுகளிடத்தில் சண்டை போட்டு விட்டோம், அந்த சண்டை போட்டதை எதற்கு சண்டை போட்டோம் என்ற உணர்தலை பெற்றுக்கொண்டு அவர்களோடு சமாதானத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒருவருக்கு உதவி செய்யவில்லை என்று நாம் உணர்கிறோம், உதவி செய்த பிறகு அதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த யோசேப்பை போல நாம் அவர் சொல்வது போல நான் நீதிமான் தான், நேர்மையானவர் தான், உண்மையானவர் தான். ஆனால் அவர் சற்று நேரத்தில் இந்த மரியாவை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது, அவருடைய செயல்கள் மாறுகிறது. உன்னுடைய வாழ்விலும் அவருடைய எண்ணங்கள் மாறுவது போல, சிந்தனைகள் மாறுவது போல, செயல்கள் மாறுவது போல நீ மாறினால் இந்த சூசையப்பரை போல நம்முடைய வாழ்வும் இயேசுவோடு என்றும் இருக்கக்கூடியதாக இருக்கும், கடவுளோடு என்றும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இறைவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுகிறார் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு விழாவை நம்மை எதிர்நோக்கி வாழச் செய்யக்கூடியதாக இருக்கின்ற பொழுது நாம் இந்த சூசையப்பரை போல உணர வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறார் என்று உணர்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இயேசுவின் வழியாக நீர் பெற்றுக்கொண்ட உணர்தலின் வழியாக நீ நிச்சயமாக பிறரை மன்னிக்க முடியும், நீ நிச்சயமாக பிறரை அன்பு செய்ய முடியும், நீ நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்ய முடியும். அதை தான் இறைவன் நமக்கு ஒவ்வொரு பிறப்பின் வழியாகவும் நம்முடைய வாழ்வை நம்மை பலப்படுத்துகிறார். எனவே தகுதி உள்ளவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் கொடுத்த அந்த வாழ்வை, என்னோடு இருக்கின்ற இந்த இயேசுவனுடைய வாழ்வை நான் முழுமையாக உணர்ந்து இந்த சூசையப்பரை போல நான் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே. கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே. கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமைகளில் பங்கு பெறும் தகுதி நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் கருத்தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க நமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ட ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டக எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேல் உயிர்த்தெழும் இதை நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும், நம்முடைய குடும்பங்களிலிருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாருமே யாத ஆத்மக்களுக்கு முத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் மகன், நம்மோடு இருப்பவர் இவரே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நீர் உரையும் இக்கோவிலின் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி என்றும் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி மேரி ஜெனோவி மற்றும் குடும்பத்தினர், திரு ஜே சூசை மைக்கேல் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.